முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்தநாள் மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வாக்குகள் பெற்று தருவதற்கு ஒரு முயற்சி நடக்குதுன்றாங்க. சந்தேகம் வந்துவிட்டது. இது எதற்கு என்று தான் கேட்கிறோம். வருகின்ற 2ஆம் தேதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் இதை விரிவாக பேசி இதை எதிர்ப்போம். பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக தான் நீங்க தொடர்ந்து கேம்பெயின்லாம் பண்ணீங்க. அப்ப இது சாதகமாக தானே இருக்குங்கிறத எலெக்ஷன் இதுவும் ஒரு வாக்கு திருட்டு தானே. நீ வேற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்குறீங்களா? 1 கோடி வாக்குகள் டார்கெட் வச்சிருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்க. பீகார்ல 75 லட்சம் வாக்குகளை நீங்க நீக்கினீங்க. என்ன சொன்னீங்க? அண்டை நாடுகளில் இருந்து வந்தாங்க நீங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த கணக்கு குறைஞ்சது? ஆகவே கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்றால் மக்களுடைய வாக்குகளை திருடுவதற்கு இவர்கள் எளிதான வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அதுதான் எஸ்ஐஆர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று ஒரு பேட்டியில தாவேகாவோட தலைவரை ராகுல் காந்தி தொடர்ந்து பேசியிருக்காரு, கூட்டணி கூட அழைச்சிருக்காருன்னு ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அவரை யாருனாலும் அழைக்கலாமே அப்படின்னு கேட்க, அதுக்கு உங்களோட நிலைப்பாடு? எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இல்ல. அமித்ஷாக்கு அது மாதிரி தெரிஞ்சிருந்தா வெளிப்படையா சொல்லட்டும். அவரு நாங்களும் வரவேற்கிறோம். சிபிஐ விசாரிக்க வேண்டியது அது எங்களுக்கு அதில் தெரியாது. ஒரு நல்ல புலன் விசாரணை செய்வதை ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி சார் இருக்கு? வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் மிகவும் வலிமையா இருக்கு. நன்றி, தேங்க்யூ. இவர்கள் இறக்குமதி செய்து